இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்டேக் பயன்படுத்துபவர்களுக்கு மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா புதிய சுங்கவரி விதி அமலுக்கு வருகிறது. ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்களுக்கு இரட்டிப்பு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏப்ரல் 1 முதல் பார்த்தீங்கன்னா புதிய விதிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. மக்கள் விதிகளை மீறினால் அவர்களுக்கு 7 மடங்கு சுங்கவரியை செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் சில வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக்கிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்கள் எவை என்பதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநில சாலை மேம்பாட்டுக் கழகம் சுங்கவசூல் விதிகளில் பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. இது ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும். இந்த தேதியிலிருந்து மும்பையில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடியும் ஃபாஸ்டேக் அமைப்பில் பிரத்யேகமாக இயங்கும். இந்த முடிவு சுங்க கட்டணங்களில் ஒழுங்குபடுத்துவதால் காத்திருப்பு நேரங்களை குறைத்தல் மற்றும் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல், பயணிகளுக்கு மென்மையான அனுபவத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. டிஜிட்டல் சுங்க கட்டண வசூலுக்கு முழுமையாக மாற்றப்படுவதன் மூலம் ஃபாஸ்டேக் இல்லாத வாகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். கூடுதல் கட்டணத்தை ரொக்கம், கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டுகள் மற்றும் யுபிஐ பரிவர்த்தனைகள் பயன்படுத்தி செலுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை வாகன ஓட்டிகளை ஃபாஸ்டேக்கிற்கு மாற ஊக்குவிப்பதற்கும், நீண்ட வரிசைகள் மற்றும் கைமுறை பரிவர்த்தனைகளை நீக்குவதற்கும், தடையற்ற சுங்க கட்டணம் செலுத்தும் செயல்முறையை எளிதாக்குவதற்கும் நோக்கமாக உள்ளது. இருப்பினும் சில வாகனங்களுக்கு இந்த ஆணையிலிருந்து விலக்களிக்கப்படும். ஊடக அறிக்கைகளின்படி பள்ளி பேருந்துகள், இலகுரக மோட்டார் வாகனங்கள் மற்றும் மாநில போக்குவரத்து பேருந்துகள் மும்பைக்குள் நுழையும் 5 முக்கிய நுழைவு பள்ளிகளுக்கு ஃபாஸ்டேக் தேவையில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதில் மூலன் மேற்கு, மூலன் கிழக்கு, ஐரோலி, தாகிர்சார் மற்றும் வாஷி ஆகிய இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகள் அடங்கும். இந்த விலக்குகள் இருந்த போதிலும் மும்பை புனே விரைவு சாலை, பழைய மும்பை புனே நெடுஞ்சாலை மற்றும் மும்பை நாக்பூர் சாம்ருத்தி விரைவு சாலை உள்ளிட்ட முக்கிய நெடுஞ்சாலைகளில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் அமைப்பு கண்டிப்பாக அமல்படுத்தப்படும். போதுமான இருப்பு இல்லாத காரணத்தினாலோ அல்லது வேறு காரணங்களாலோ ஒரு ஃபாஸ்டேக் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டால் அதை ரீசார்ஜ் செய்வது உடனடியாக அதன் நிலையை புதுப்பிக்காமல் போகலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் சுங்க கட்டணம் ஃபாஸ்டேக்கில் இருந்து கழிக்கப்படாமல் போகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும். இதை தவிர்க்க பயனர்கள் தங்கள் ஃபாஸ்டேக்கை முன்கூட்டியே ரீசார்ஜ் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுதான் ஃபாஸ்டேக் சம்பந்தமாக தற்போது வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.